friends, welcome back to my channel Super Duper Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் காலையில எழுந்ததும் கீழே போய் பால் எடுத்துட்டு வந்து பாலை காய்ச்சி காஃபி குடிச்சிட்டு நான் அடுத்த வேலையே பார்ப்பேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் குடிக்கிற காஃபி மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக குடிக்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். காஃபி குடிச்சு முடிச்சோடனே புப்புவும் ஏஞ்சிட்டேன், அவனையும் தூக்கிட்டு வந்துட்டேன். புப்பு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிரிச்சுட்டே எழுந்திருப்பான், ஒரு நாள் அழுத்திட்டே எழுந்திருப்பான். ஸோ அவனுக்காக அவன் தூங்கி எழுந்ததோ ஒரு 5 to 10 minutes அவனுக்காகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஈவன் நான் கிச்சனில் ஏதாவது ஒர்க்காக இருந்தனாலும் இல்லைனா எதாவது குக் பண்ணிட்டு இருந்தேன்னா கூட அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக பேபி வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபியும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இல்லாமல் வந்து ஜாலியாக நம்ம கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து வெள்ளை சுண்டலும் டபுள் பீன்ஸும் நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். சாயந்தரம் ஆனால் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங்கு நான் அந்த வண்டி கடை சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு இந்த வெள்ளை சுண்டலை ஊற வச்சேன். டபுள் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து வெஜ் பிரியாணி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இந்த டபுள் பீன்ஸை வச்சு. ஸோ அதுக்காக நான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த சைடு வந்து கொஞ்சமாக நான் ராகி ஊற வச்சுருக்கிறேன். புப்பு குட்டிக்கு நாங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து பாலை எடுத்து கஞ்சி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி, அப்புறம் நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. அதனால் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா இதை கழுவி எடுத்துக்கணும். இப்போ வாங்க இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீசர்லேருந்து கறி எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி கறி குருமா தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சண்டேவே காய்கறி அப்புறம் கறி எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. அன்றைக்கே நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் தான் நான் இன்றைக்கி சிக்கன் குருமா பண்ண போகிறேன். ஃப்ரீசரில் இருந்ததுனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வச்சிடுறேன். அப்போ தான் சீக்கிரமாக டீஃப்ராஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த ராகி கஞ்சி எப்படி பண்ணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ ஊற வச்சிருந்தால அதை வந்து நான் இன்னும் திரும்பி ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாவது நம்ம கழுவிக்கணும். நான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியும் நான் இதை கழுவுனேன், இப்போ ஊறினதுக்கு அப்புறமும் நான் கழுவுறேன். ஏன்னா இதை வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம். ஸோ நல்ல ஹைஜீனிக்காகவும் கொடுக்கறதுக்காக நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இவனுக்குன்னு ஒரு தனி குட்டி ஜார் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ண ராக்கி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா அரைக்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் வரும். நம்ம தேங்காய் பால் எப்படி பண்ணுறோம், அரைச்சி பால் எடுக்கிறோம், அதே மெத்தடில் தான் இதையும் நம்ம பண்ணோம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா திக்காக வரும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ஓவராலாக நீங்கள் ஒரு 3 times போட்டால் போதும். அந்த சக்கையை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை போடுங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, நம்ம இந்த எடுத்து வச்ச பாலையே நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சின்ன துரும்பு கூட குழந்தையோட தொண்டையில் போய் உறுத்தவே கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 தடவை கூட நல்லா மாற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாலை வச்சு நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோம். அடி கனமான பாத்திரமாக எடுத்து நல்லா நம்ம கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ குழந்தையோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து புப்பு குட்டிக்கு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் தான் நான் அவனுக்கு சர்க்கரையே போடுவேன். ரொம்பலாம் போட்டுறவே கூடாது. இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இதையும் நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு அதே மாதிரியே கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சிட்டு அதை சாப்பிடவே முடியாது. ஸோ அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இது வந்து எப்படி நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். அப்படி வந்ததுன்னா நம்மளோட கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கும் மேலேயும் விடக்கூடாது, திரும்பியும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ராகி பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 8 to 9 மணிக்குள்ளே நம்ம கொடுத்து முடிச்சிடணும். இப்போ நான் இதை வந்து புப்புக்கு போய் ஊட்டுறதுக்கு போகிறேன். எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் நான் ப்ளே பண்ணிவிடுவேன். நம்மளுக்கு வந்து மைண்டும் பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்யும் போது இவ்வளோ வேலையும் எப்படி எவ்வளோ சீக்கிரம் முடிச்சோம் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங் இது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மம்மிக்கு பிடிச்ச எல்லா பாட்டும் புப்பு குட்டிக்கும் பிடிக்கும். பாருங்கள் இந்த பாட்டை எப்படி பார்க்கலான்ட்டு.
நீங்களும் இதே மாதிரியே பாட்டு கேட்டுக்கிட்டே அதே பாட்டையே பாடிக்கிட்டே வேலை செஞ்சு பாருங்கள, உங்களுக்கே பயங்கர சேஞ்சஸ் தெரியும். ஆனால் நாளே நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளும் பயங்கர ரிலாக்ஸாக இருப்போம். பாட்டு கேட்டுகிட்டே அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோ நான் வந்து லாக்டவுன் வெட்டிங் மேக்கப் லுக் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து என்னோட வெட்டிங் சாரீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட வெட்டிங் ஆல்பம் வந்து ஷேர் பண்ணுங்கன்ட்டு. நான் இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணலான்ட்டு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும், அதனால தான் நான் இந்த வீடியோவில் பண்ணல. பட் கண்டிப்பாக அடுத்த vlog நான் எடுக்கும்போது நான் உங்களுக்கு என்னோட வெட்டிங் ஆல்பம் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சிக்கன் குருமாவும் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் குருமாவில் பொட்டேட்டோ போட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். உங்கள் கூட நான் வந்து ஒரு சின்ன கிச்சன் டிப் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சமையல் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸில் தான் நம்ம போட்டு வச்சுருப்போம். மிளகுத்தூள், சீரகத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுருப்போம். குழம்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சுருவோம். ஓகே, சமையல்லாம் முடிச்சிட்ட பிறகு வந்து எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து போடும் போதே ஒரே கையை நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் இப்போ சமையல் முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா வேலையே இருக்காது. அதே மாதிரி நம்ம சமையல் செய்யும் போதே எல்லாத்தையும் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்காமல் நம்ம சமையல் பண்ண அதே கையோட நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன் நானே அப்படி தான் இருந்தேன். கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கிச்சனே ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் எல்லாமே கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சமையல்லாம் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தலையே சுத்தம், ஐயோ இதெல்லாம் திரும்பி எடுத்து வைக்கணுமேன்ட்டு எனக்கு டபுள் வேலையாக இருந்தது. அப்போதான் நான் என்னோட ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சிடுவாங்க. அதே மாதிரி கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அவங்க எடுத்த ஒரு பொருள், அவங்க எடுக்கிற எல்லா பொருளும் வச்சுட்டு தான் அடுத்தது பண்ணுவாங்க. எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் என்னதான் தீர மாதிரி இருந்தால் கூட அதை வச்சுட்டு தான் அடுத்தது பண்ணுவாங்களே. ஸோ அது வந்து எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னையிலேருந்து நான் இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து 3 மாமியார் இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப ஸ்வீட்டு. பெரிய மாமியார் வந்து எனக்கு இது நல்லது இது கெட்டதுன்ட்டு எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2வது மாமியார் பார்த்தீங்கன்னா விதவிதமாக சமைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த நிறைய ரெசிபீஸ் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்து என்னோட கடைசி மாமியார் வந்து வீடாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும் பயங்கர நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சதே ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, பட் பார்க்கறதுக்கு பயங்கர நீட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே கற்றுக்கிட்டு நான் இந்த அளவு மோல்டாக இருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து புப்புவோட ஸ்லீப்பிங் டைம். இப்போ வந்து புப்புவை தூங்க வைக்க போகிறோம். புப்புவை தூங்க வைக்கிறதுக்கு டெய்லி நான் ஒரு பாட்டு பாடியே ஆகணும், இல்லைன்னா அவன் தூங்கவே மாட்டான். அவனுக்கு பாடுற பாட்டை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவைலேருந்து நல்லா பாடுறேன். யமுனை ஆற்றிலே காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர் பாடியில்
புப்பு பாட்டு கேட்டுகிட்டே தூங்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தலையில் எண்ணெய் வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேனாலே நான் கண்டிப்பாக கம்பல்சரி நான் தலையில் எண்ணெய் வச்சுடுவேன். இன்றைக்கி அம்மா இருக்கிறாங்க, அதனால் அம்மா எனக்கு தலையில் எண்ணெய் வச்சு விட்றாங்க. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் நம்ம எண்ணெய் வைக்கிறோம். அதையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரி நம்ம தலையில் எண்ணெய் வச்சிடுறோம். தலையில் எண்ணெயே வைக்காமல் வெறும் ஹேர் வாஷ் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தலை வந்து ட்ரை ஆகிறதுனால கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கம்பல்சரி எண்ணெய் வச்சிடணும். நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து வேர்லேருந்து நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். என் முடியில் இருக்க சிக்கெல்லாம் எடுத்து அம்மா வந்து அழகாக பின்னலும் போட்டுட்டாங்க. இப்போ அடுத்த வேலையாக நான் வந்து வீடு க்ளீன் பண்ணலான்னு இருக்கிறேன். வீடு கூட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. எங்களோட டிவி யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டஸ்ட்டு சேருது அதில். ஸோ அதனால் அதை தான் இன்றைக்கி நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.